ஹரியோம். உலக மக்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள். நாம் இன்று ஞானப்பாதையில் காண இருப்பது, பலரும் அடிக்கடி ஒரு சொல்லை உபயோகப்படுத்துவார்கள், நான் யார் தெரியுமா அப்படின்னு. அது ஆணவமாகவும் இருக்கலாம், அதிகாரமாகவும் இருக்கலாம், பல பொருள் அதில் அடங்கி இருந்தாலும் கூட பொதுவாகவே யாரும் நான் என்று தனித்தன்மையாக சொல்ல முடியாது. காரணம் என்னவென்றால், யாரும் தனியாக ஒரு உயிரோ இருப்பது இல்லை. பொதுவாக மனிதர்கள் நான் என்ற சொல்லை சொல்வது சரியான பதமாகவும் இருக்காது. காரணம், நான் என்றால் அது தனித்தன்மையை குறிக்கின்றது. யோசித்து பாருங்கள், நீங்கள் முழு ஆண் என்றால் உங்கள் தந்தையிடம் மட்டும் இருந்து நீங்கள் பிறந்திருக்க வேண்டும். அல்லது நான் ஒரு பெண் என்றால் உங்கள் தாயிடம் மட்டும், அதாவது உங்கள் தந்தையின் பங்களிப்பு இல்லாமல் நீங்கள் பிறந்திருக்க வேண்டும். நாம் அனைவருமே ஆண் பெண் கலவை இல்லாமல் பிறக்க முடியாது. அப்படி இருக்க நான் என்று சொல்லக்கூடாது. இதுதான் ஆண் பெண் என்ற பாலினம் சாத்தியமாயிற்று. நீங்கள் உங்களிடம் இருந்து வெளிப்படாத பெண் தன்மையும் உண்டு. ஆண்களுக்கு அவர்களுக்குள்ளேயே, அவர்களை அறியாமலேயே பெண் தன்மையும் உண்டு. பெண்களுக்கும் அவர்களிடம் வெளிப்படாத ஆண் தன்மையும் உண்டு. இது சீரிய ஹார்மோன் மற்றும் மாற்றங்களை குறிக்கின்றது. இதைத்தான் விஞ்ஞான ரீதியாக சொல்லும் பொழுது எக்ஸஸ்ட்ரான் புரஜஸ்ட்ரான் என்று சொல்வார்கள். ஒரு ஆணுக்கு 80% ஆணின் தன்மையும் 20% பெண்ணின் தன்மையும் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அவனை கொஞ்சம் பார்ப்பதற்கு கொஞ்சம் அழகாக இருப்பான். இல்லை என்றால் கர்ண கொடூரமாக இருக்கும். ஒரு பெண்ணுக்கும் அப்படித்தான். 80% பெண்ணின் தன்மையும் 20% ஆணின் தன்மையும் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் கொஞ்சம் அவர்கள் தைரியமாக வேலை செய்வார்கள். தைரியம் இல்லாத பெண்கள் கோழைத்தனமாக மாறிவிடும். இதை நாம் புரிந்து கொண்டோமேயானால் பெண்கள் மீது இருக்கக்கூடிய கவர்ச்சி, ஆண்கள் மீது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய கவர்ச்சி மாறிவிடும். ஒவ்வொரு நொடியும் உச்சம்தான். நீங்கள் உங்களுக்கு பிரிக்க முடியாத அளவிற்கு ஒரு சுகம் உடலுக்குள்ளேயே ஏற்படும். பேரின்பமாகவும் அது இருக்கும். இதுதான் ஞானம் என்கின்றார்கள். இதை புரிந்து கொண்டோமேயானால் சமாதி நிலை என்பதும் முக்தி நிலை என்பதும் நமக்கு புரிந்துவிடும். பாலுணர்வு அற்ற நிலையை நாம் வெளியில் தேடிக்கொண்டிருக்கின்றோம். அது நமக்கு உள்ளேயே இருக்கிறது. இதைத்தான் அர்த்தநாரீஸ்வரர் என்றும் கூறுகிறார்கள். இதை நாம் தெளிவாக புரிந்து கொண்டால் ஆணுக்கு பெண்ணின் சுகமும் பெண்ணிற்கு ஆணின் சுகமும் வெளியில் தேட வேண்டியதில்லை. இதைத்தான் சந்நியாச நிலை என்று சொல்கிறார். நாம் தெளிவாக புரிந்தோமேயானால் நாம் அர்த்தநாரீஸ்வரர், அதாவது நம் உடலில் சக்தியும் இருக்கிறது, சிவமும் இருக்கிறது. இதைத்தான் வெளிமுகமாக அர்த்தநாரீஸ்வரர் என்று இறைவனை காட்டுகிறார்கள். நாம் இதை புரிந்து கொண்டோமேயானால் ஏகப்பட்ட சிக்கலில் இருந்து நாம் விடுபட முடியும். இன்று யோசித்து பாருங்கள். ஆண் பெண்ணை தேடி போய் விடுகிறான், பெண் ஆணை தேடி போய் விடுகிறான். கணவன் மனைவியாக இருக்கும் பொழுதே இன்னொரு பெண்ணை தேடி விடுகிறார்கள், ஆணை தேடி விடுகிறார்கள். அதில் எவ்வளவு குழப்பம் ஏற்படுகிறது. ஆணும் பெண்ணும் இணைவது சந்ததிகளை பெருக்குவதற்கும் ஒழுக்கத்தை காப்பாற்றுவதற்குமாக என்று நினைத்துவிட்டால் இந்த வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும். எந்த நிலையிலும் நான் என்று தனித்தன்மையாக சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. காரணம் என்னவென்றால் நாம் பல கலவைகள் தான். அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி எல்லாருடைய எண்ணமும் அந்த அணுக்கள் மூலமாக நம் உடலிலும் இருக்கிறது. அதனால் நான் என்று யாரும் சொல்ல முடியாது,
சொல்லவும் கூடாது. இதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். ஆர்ட் ஆஃப் ஹில் சாய் யோகா என்றும் யூடியூப்பில் இருக்கிறது, கண்டு மகிழுங்கள். ஞானம் பரவட்டும். மீண்டும் நாளை சந்திப்போம்.